Hi guys, டாப் 5 சைனீஸ் ட்ராமா பார்த்துடலாமா? ஸோ இன்னைக்கான வீடியோல எம்எக்ஸ் பிளேயர்ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆகியிருக்கிற சைனீஸ் ட்ராமால டாப் 5 தான் பார்க்க போறோம். என்னதான் எக்கச்சக்கமான சைனீஸ் ட்ராமா தமிழ்ல அவைலபிளா இருந்தாலும் நான் பார்த்த ட்ராமா லிஸ்ட்ல இருந்து மை டெஸ்க்மேட் அவர் சீக்ரெட் மாதிரியான ஃபேமான ட்ராமாவா இல்லாத 5 ட்ராமா பத்தி தான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல 5ஆவதா இருக்கிறது லவ் மீ லைக் ஐ டூ. பாஸ் அண்ட் எம்ப்ளாய்க்கு நடுவில் இருக்கக்கூடிய லவ் ஸ்டோரி. ஒரு கம்பெனியோட சேவா இருக்கிற நம்ம ஹீரோக்கு ரெட் போபியா இருக்கும். அதாவது ரெட் கலரை பார்த்தாலே மயங்கி விழுந்துருவான். பட் ஹீரோயினோட கையை பிடிச்சா மட்டும் நார்மல் ஆகிடுவான். எதனால இவனுக்கு இந்த டிசீஸ் வந்துச்சு, ஹீரோயினுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறதெல்லாம் சீரிஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆஸ் யூசுவல் எல்லா டிராமாலையும் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கியூட்டான ஃபைட், கெமிஸ்ட்ரி, எமோஷன் இல்லாம பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். இதுல மொத்தம் 18 எபிசோட்ஸ் இருக்கு. இதோட ரன் டைம் பாத்தீங்க அப்படின்னா 30 மினிட்ஸ் தான் வரும். நம்ம லிஸ்ட்ல 4ஆவதா இருக்கிறது லவ் மீ பெட்டர் தென் இம்மோர்டாலிட்டி. இது ஹிஸ்டாரிக்கல் லவ் ஃபேண்டசி டிராமா. உண்மையான காதலிக்காக எதிர்காலத்துல இருந்து உங்களோட இறப்பே இல்லாத வாழ்க்கையை தியாகம் செஞ்சு ஏன்ஷியன் பீரியட்குள்ள வர நம்ம ஹீரோயின். இவர்தான் தன்னோட காதலன் அப்படின்னு நம்பி ஒரு பக்கம் நம்ம செகண்ட் ஹீரோ பின்னாடியே சுத்திட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ஆயிலை அதிகரிக்கக்கூடிய மருந்து தேடி எல்லா தலைவர்களும் அணைஞ்சிட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோ கொடுக்கிற ட்விஸ்ட்னு சீரியஸ் ஃபுல்லாவே ஒரு மாதிரி விறுவிறுப்பாவே இருக்கும். ஹீரோ தான் தன்னோட உண்மையான காதலன்னு ஹீரோயின் கண்டுபிடிக்கிற சீனும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். என்னதான் ஹாப்பி எண்டிங்கா இருந்தாலும் செகண்ட் ஹீரோ பத்தி நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருந்தது. இதுல மொத்தம் 40 எபிசோட்ஸ் இருக்கு. இதோட ரன் டைம் பாத்தீங்க அப்படின்னா 45 மினிட்ஸ் வரைக்கும் வரும். உங்களுக்கு இந்த ஹிஸ்டாரிக்கல் லவ் டிராமாஸ் எல்லாம் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம லிஸ்ட்ல 3ஆவதா இருக்கிறது பிகின் அகைன். லாங் டேஸ்க்கு அப்புறம் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்த ஒரு டிராமா அப்படின்னா அது இதுதான். ஆட்டிடியூட் பாஸுக்கும் இன்னசென்ட் டாக்டருக்கும் இடையில நடக்கக்கூடிய ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ். அது எப்படி கான்ட்ராக்ட்ல இருந்து லவ்வா கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் ஸ்டோரி லைன். இது லவ் காமெடி ரொமான்ஸ் கலந்த ஒரு டிராமா. இதுல ஹீரோ ஹீரோயினை விட அவங்களோட குழந்தைக்காகவே அந்த சீரிஸை பார்க்கலாம்னு தோணும். அவ்வளவு கியூட்டா இருக்கும் அந்த சீன் எல்லாம். இதுல மொத்தம் 35 எபிசோட்ஸ் இருக்கு. இதோட ரன் டைம் பாத்தீங்க அப்படின்னா 45 மினிட்ஸ்ல தான் வரும். நம்ம லிஸ்ட்ல 2ஆவதா இருக்கிறது லவ் O2O. இதுவும் லவ் அண்ட் ரொமான்ஸ் கலந்த ஒரு டிராமா. ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே காலேஜ் ஸ்டூடெண்ட். ஹீரோ ஹீரோயினோட சீனியரா இருப்பாங்க. என்னதான் 2 பேரும் ஒரே காலேஜ்ல இருந்தாலும் இவங்களோட மீட்டிங் ஆன்லைன் கேம்ல தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஏற்கனவே ஹீரோயினியே நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருந்தாலும் ஹீரோயினுக்கு ஹீரோ தான் அந்த கேரக்டர் அப்படின்னு தெரியாது. இவங்களோட மீட்டிங், அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகக்கூடிய லவ் லைஃப், கேரியர் growth அப்படின்னு எல்லாமே சூப்பரா இருக்கும். ஹீரோவோட கேரக்டர் உண்மையிலேயே மாசா இருக்கும். இதுல மொத்தம் 30 எபிசோட்ஸ் இருக்கு. இதோட ரன் டைம் பாத்தீங்க அப்படின்னா 45 மினிட்ஸ்க்குள்ள தான் வரும். ஃபைனலி நம்மளோட லிஸ்ட்ல நம்பர் 1 பிளேஸ்ல இருக்கிறது மை லெதல்மேன். என்னோட மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு டிராமா. இந்த டிராமால இருந்து தான் பிரான்சிஷனோட பயங்கரமான ஃபேனா நம்ம இருந்தேன். ரூடான பையனுக்கும் இன்னசென்ட்டான பொண்ணுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு லவ் ட்வின் ரோசஸ் பத்தின பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பிளனேஷனோட தான் இந்த சீரிஸை ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே பயங்கரமான ஆக்சிடென்ட், அதனால மாறி போன ஒரு பொண்ணோட லைஃப் அப்படின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி லைன். அதுலயும் ஸ்டார்டிங்ல இருந்தே ரூடான கேரக்டராவே காமிச்ச நம்ம ஹீரோ ஒரு இடத்துல உடஞ்சு அழிவாரு பாருங்க. பாக்குறதுக்கே அவ்வளவு கஷ்டமா இருக்கும். உங்களுக்கு லவ் ரொமான்ஸ் த்ரில்லர் டிராமாலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இதை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. இதுல மொத்தம் 24 எபிசோட்ஸ் இருக்கு. இதோட ரன் டைம் பாத்தீங்க அப்படின்னா 40 மினிட்ஸ்க்குள்ள தான் வரும். அப்புறம் ஒரு ஸ்பெஷல் டிராமா ரெக்கமெண்டேஷன், சைனீஸ் டிராமா. இல்ல ஹோல் டிராமாலையும் என்னோட டாப் லிஸ்டுக்கும் மேல இருக்கக்கூடிய ஒரு டிராமா தான் தி அன்டேம்டு. என்னதான் இதை பிரியல் பேஸ்ட் அப்படின்னு சொன்னாலும் இதுல அதுக்கான எந்த ஒரு தடயமும் இருக்காது. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து ஃபைனல் எபிசோட் வரைக்கும் சுத்தமா போர் அடிக்காது. இதோட ஸ்டோரி லைன் என்ன அப்படிங்கறத நான் சொல்ல போறதுல நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. ஜஸ்ட் ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். இதுல மொத்தம் 50 எபிசோட் இருக்கு. அண்ட் இதோட ரன் டைம் பாத்தீங்க அப்படின்னா 45 மினிட்ஸ்ல தான் வரும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இது என்னோட டாப் 5 லிஸ்ட். அதே மாதிரி உங்களோட டாப் 5 லிஸ்ட் என்னென்ன அண்ட் இதுல எத்தனை டிராமாஸ் எல்லாம் நீங்க பாத்திருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். டாடா பை பை அண்ட் டேக் கேர்.